உங்கள் வாழ்க்கையில் தீவிரமான பிரச்சனைகள் ஏற்படும் போது நீங்கள் என்னதான் வேதத்தை படித்து நிறைய கற்றிருந்தாலும், ஆண்டவரை விசுவாசிச்சிருந்தாலும், ஆண்டவரை நினச்சி தியானம் பண்ணியிருந்தாலும், ஜெபம் பண்ணியிருந்தாலும், அந்த நேரத்தில் அந்த தீவிரமான பிரச்சனையில் கண்டிப்பாக எல்லாமே மறந்து போகும். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை மட்டும்தான் உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் மனசில் உங்கள் புத்தியில் நிறைஞ்சி இருக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவர் கூட உதவிலையே அப்படின்னு யோசிக்கிறத விட அந்த பிரச்சனைகளை பொறுமையாக கையால் சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி நீங்கள் அதை அப்படி பொறுமையாக கையாள முடியாமல் நீங்கள் ஆண்டவரை பழிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக ஆண்டவருடைய உதவி கிடைக்காம அந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமாகிடும். பிறகு அது மாம்ச ரீதியான முடிவை நீங்கள் எடுக்கும்படியாக உங்களை உந்தி தள்ளிடும். பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தோம்னா யோபு என்ன பண்ணுறாரு? அவருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை சாத்தான் கொடுக்குறான். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு? நன்மையை கொடுத்த தேவன் தீமையும் கொடுக்க வேண்டும் அல்லவா? நன்மையை பெற்ற நான் தீமையும் அவரிடம் இருந்து பெற வேண்டும் அல்லவா என்றுதான் யோபு தனக்கு தீவிரமான பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏற்படும் போது நினைத்து பொறுமையாக இருந்து ஆண்டவரை பழிக்காமலேயே இருந்தார். அதே போல் நமக்கு பரிசுத்த வேதாகமம் கற்றுத்தருவது என்னவென்றால், நமது வாழ்வினில் பலவிதமான பிரச்சனைகள் தீவிரமாக வரும்போது வேதத்தில் உள்ளவைகள் எல்லாம் மறந்து போகின்ற நிலை ஏற்படும். அந்நிலையில் வேதம் நமக்கு கற்றுத்தந்த கற்றுத்தருகின்ற ஒன்றே ஒன்று பொறுமை. அந்த பொறுமையானது ஏற்ற வேளையிலே உங்களுக்கு அந்த தீவிரமான பிரச்சனைகளில் இருந்து வெளிக்கொணர்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவுவதற்கு ஏற்ற வகையிலே வாழ்க்கை அமையும் என்பதை தெரிந்து நாம் பொறுமையாக இருப்போம். தீவிரமான பிரச்சனைகளை நாம் நம் கண்ணின் முன்னே வைத்து பார்க்காமல் அதனை விலக்கி வைத்து பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கும்படி நாம் நம்மை வேதத்தின் பிரகாரம் செயல்படுத்துவோம்.